வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 73ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 8ஆம் அமர்வு. பக்தியிலிருந்து நாம் உயர வேண்டிய ஞானம், அதன் விளைவாக எட்டுகின்ற கனியே முக்தி. இப்ப பக்தி மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு என்ற கருத்து பரவலாக உள்ளது. பக்தி இல்லாமல் ஞானம் வராது என்பதுதான் பல மகான்களின் அனுபவங்கள். உதாரணமாக, வீடுகளிலே செடி கொடி மரங்களிலிருந்து உதிர்கின்ற இலைகள் எல்லாம் பெருக்கி குப்பையிலே போட்டுவிடுகிறோம். தோட்டங்களில் இவற்றையெல்லாம் ஒரு குழி வெட்டி அதிலே கொட்டி சில மாதங்களில் அது உரமாக மாறிவிட அதை பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவார்கள். காடுகளிலும் இதே விதிதானே. ஆனால் அங்க யாரும் உரமாக மாற்றுவதற்கு ஆள் கிடையாது. அந்தந்த மரங்களிலிருந்து விழுகின்ற இலைகள் அங்கேயே மக்கி மடிந்து பூமியோடு கலந்து அந்த மரங்களுக்கு மீண்டும் உரமாக பயனாகிறது. இதே போலத்தான் பக்தி என்னும் பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக அவை ஞானம் என்ற வித்துக்கு உரமாக மாறும். அதனால்தான் பக்தி இல்லையே ஞானம் செழிக்காது. ஞானத்தின் உச்சம் முக்தி எனும் முழுமை பேறு. அந்த முக்தி அடைந்த பிறகு விளையும் கனிகளே உடல் நலம், மகிழ் மனம், நிறைவான செல்வம், இனிய உறவு நட்பு, அற்புதமான சந்ததி மற்றும் வாழ்க்கை முடிகின்ற நேரத்திலே நிறைவாக வெற்றிகரமாக வாழ்ந்துவிட்டோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி. இவ்வளவு மேன்மைகளுக்கு மேல் இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்கிறார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இதை பற்றி மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில சொல்கின்ற போது, இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை மூன்றை இறைவன், உயிர், மனம் என்றும் பதி பசு பாசம் சுருக்கமாக சிவம் சக்தி உலகு என்றும் காட்டி சொல்லழகில் சூத்திரமாய் கூறியுள்ளோர் முன்னோர் உருக்கமாக உள்ளமர்ந்து உண்மை உணர்ந்திட்டால் உலகம் உயிர் பரம் தானாய் உணரலாம் எல்லாரும். பெருக்கமாக மனம் விரிந்து பேரறிவாய் மாறி பிற உயிர்கள் பொருட்களிலும் பிரம்மம் காட்சியாகும் என்று பக்தியும் ஞானத்தையும் முக்தியையும் இணைத்த நிலையிலே இந்த கவியை தந்திருக்கின்றார்கள். மனம் செயலற்று சும்மா இருப்பது எளிதா? எப்போதும் சாத்தியமாகிறதா? எல்லோருக்கும் சாத்தியமாகிறதா? இல்லை. அந்த சிரமங்களை சித்தர்கள் சொல்வார்கள், படமெடுத்து ஆடுகின்ற பாம்பை பிடித்திடலாம், மதம் கொண்ட யானையையும் அங்குசத்தால் அடக்கிடலாம், பாய்ந்து வரும் புலியை பிடித்து பாலையும் கறந்திடலாம், ஆனால் சும்மா இருந்து சுகம் காண்பதறிது என்றார் ஒரு சித்தர்.
ஏனென்றால் மனம் அவ்வளவு எளிதில் நிற்காது. அதன் இயல்பே ஓட்டம்தான், ஓடிக்கொண்டே இருக்கும். தூக்கத்திலே கூட கனவுகளா ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனம் எங்கே நிற்கிறது என்றால் மயக்க நிலையில் நின்று போகும், கோமா ஸ்டேஜ். இறப்பில் அற்று போகும். இந்த இரண்டும் அற்ற வாழ்காலத்தில் மனம் நிற்குமா என்றால் ஆழ்ந்த தவத்தில் நிற்கும். இந்த தவத்தில் நிறுத்துவது என்றால் மனதை அறுத்து விடுவது அல்ல. அந்த ஒன்றிலே ஒரு எண்ணத்திலேயே மனம் மாய்ந்து போகிற பக்குவம். துரியத்தில் இருந்து மனம் ஒடுங்கி ஒடுங்கி துரியோதிதம் போகின்ற போது அதற்கான தீட்சையாக, ஞான தீட்சையாக துரியோதித தீட்சையை தருகின்றார் மகர்ஷி அவர்கள். இந்த தீட்சை முறை என்பது குரு பரம்பரை தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது என்றாலும் முறைகள் மாறிக்கொண்டே வருகின்றன. பைபிளிலே இயேசுபிரான் வருவதற்கு முன்பாக யூத மக்களுக்கு ஞானஸ்நானம் செய்து கொண்டிருந்தவர் யோவான். அவர் ஒரு காலத்தில் சொல்கின்றார், நான் இப்போது ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறேன். என்னை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார். அவர் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விப்பார். அக்னி என்பது குண்டலினி சக்தி. பரிசுத்த ஆவி என்பது உணர்வுபூர்வமான எண்ணத்தின் வழியாக தரக்கூடிய ஞான தீட்சை. இதை துரியோதிதம் என்றும் மகா தபஸ் என்றும் சொல்வார்கள். அதாவது துரியம் அதீத நிலையில் உணரப்படுவது. துரியம் என்பது உடலுக்கு உச்சி. இதை கடந்த அதீத நிலையில் உணரப்படுவது துரியாதீத நிலை. உயிரின் உட்பொருள் உணரப்படுவது, பிறகு உயிருக்கு அடித்தளமாகிய சுத்த வெளியை உணர்வது என்று பொருள். எல்லா உயிர்களுக்கும் இயக்கங்களுக்கும் அடிப்படை தெய்வம், கடவுள் என்று எல்லா மதங்களும் பேசுகின்றன. இந்த அடிப்படை கருத்தில் எந்த மதமும் மகான்களும் முரண்படவில்லை. உயிருக்கு அடித்தளமாகிய இறை சக்தியை உணர்ந்தால் மனம் அடங்கி அறிவில் விரிந்து பிரபஞ்சத்தை புரிந்து கொள்கின்ற போது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சிக்கல்களுக்கான காரண காரியங்கள் புரியும். வாழ்க்கையை பற்றிய அறியாமை நீங்கும். இறைநிலையை உணர்கின்ற போது இறை நீதி விளங்கும். இறை நீதி விளங்குகின்ற போது மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தொடர்பு புரியும். எப்படி எல்லா இயக்கங்களையும் அந்த தெய்வ நீதி நடத்தி கொண்டிருக்கிறது என்ற ரகசியமும் அறிவுக்கு எட்டும். அந்த தெளிவில், அந்த அனுபவத்தில் இறைநீதியை மதித்து வாழ்கின்ற அற வாழ்க்கை இயல்பாகி போகும். வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் தெய்வ நீதியின்படி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களை புரிந்து கொண்டு அவற்றை மாற்றி அமைப்பதற்கான அகத்தாய் பயிற்சிகளை கற்று பின்பற்றவும் வேண்டும். தீட்சை நேரடி தொடர்பினால் மட்டுமே பெறக்கூடியது, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கிடையாது. குருவிடம் நேரடியாக தீட்சை பெற்று அதை சிரத்தையோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை சென்ற அமர்வுகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த உன்னத நிலையை மகர்ஷி அவர்கள் கவியில சொல்கிறார்கள், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு, சுத்த வெளியோடு நமது எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும்போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. ஒரு அமைதி ஏற்படும், அதுல தூங்கி விடக்கூடாது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் இறைநிலை தவம், இறை உணர்வு.
அப்படி தூங்கி விடாமல் விழிப்போடு இருந்தால் தவம், அயர்ந்து விட்டால் தூக்கம். எனவே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும்போர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த சுத்த வெளியை தானாக இயல்பாக அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்படி உணர்ந்த பிறகு நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். 3 வகை கரைகள். அடிப்படையில் ஆணவம், ஆணவத்தில் தோன்றுகின்ற மாயை, மாயையில் விளைகின்ற பாவங்கள். இந்த 3 வகை கரைகள், களங்கங்கள், மலங்கள், இவை நீங்கி அறிவு தூய மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஆணவம் கண்மம் மாயை நீங்கிய பிறகு கரைந்து போம் தன்முனைப்பு என்றால் அந்த தன்முனைப்பு என்பதுதான் பிறப்பின் அடிப்படை. அது இந்த வித்யா கர்வம், மற்ற செல்வ கர்வம், செல்வ செருக்கு, இதிலெல்லாம் ஏற்படுகின்ற ஆணவம், மாயை, விளைகின்ற பாவங்கள். இந்த 3 நீக்கிய பிறகு அடிப்படையாகிய தன்முனைப்பு, அதாவது நான் என்ற தனித்த உணர்வு உள்ள ஜீவாத்மா, அந்த தன்முனைப்பு கரைந்து போகும். அப்ப தன்னை இழந்த பிறகு, நான் என்ற தனித்துவத்தை இழந்த பிறகு தன்னையும் இயற்கையின் அங்கமாகவே உணரும். ஒரு நதி கடலிலே கலந்த பிறகு நதி என்ற அடையாளம் அதற்கு ஏது அல்லவா? அதுபோல நான் என்ற தன்முனைப்பு இறைநிலையோடு கலக்கின்ற போது அது கரைந்து போய் தனித்துவத்தை இழந்து விடுகிறது. இதைத்தான் பக்தி மார்க்கத்துல வித்யா கர்வம் என்னும் அரக்கனை காலடியில் வைத்து அறிவுபூர்வமாக விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று சொன்ன விசாலாட்சி அம்மன் தத்துவம், கோணியம்மன் தத்துவம். இத்தகைய உயர்ந்த பக்தி மார்க்க கருத்துக்களை நாம் ஏன் சிந்திப்பது இல்லை? வெறுமனே மற்ற சொல்லுகின்ற கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோமே தவிர, ஏன், எதற்கு, எப்படி, எதற்காக என்ற கேள்விகளை ஏன் எழுப்புவதில்லை? தலைமுறை தலைமுறைகளாக கேள்வியின்றி அப்படியே ஏற்றுக்கொண்ட மூட நம்பிக்கையின் காரணமாகத்தான் நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை போதிக்க வந்த பக்தி மார்க்கம் தனது நோக்கத்தை இழந்துவிட்டது. அதனால் இன்றைக்கு பக்தி பெருகிருக்கின்றதை தவிர ஒழுக்கம் பெருகவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் ஒழுக்கம் குறைந்து கொண்டே வருவதைத்தான் பார்க்கிறோம். ஒழுக்கம் இல்லாத பக்தி இறைவன் ஏற்க முடியாது. அதனால் நம்மை காப்பாற்றவும் மாட்டான். ஒழுக்கம் இல்லாத பக்தர்களை இறைவன் காப்பாற்ற மாட்டான். யார் இறை நீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இறைவனின் அனுகிரகம் கிடைக்குமே தவிர எல்லா பக்தர்களுக்கும் கிடைப்பதில்லை. எல்லோருடைய சிக்கல்களும் தீர்வதும் இல்லை. சரி, இந்த பேதம் கடந்த நிலைதானே. இறைவனுர் பெறுகின்ற போது எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்ததுதான், அனைத்தும் இறைநிலையின் பல்வேறு தோற்றங்களே அன்றி வேறு இல்லை என்று எல்லாவற்றையும் இறைவனின் திருவிளையாடல்களாகவே பார்க்கின்ற பிரம்ம ஞானம், இறை உணர்வு. இப்ப அதுக்கு அடிப்படை என்னன்னு பாருங்க. உதாரணமாக இந்த அடிப்படை மனதின் இயல்பே பேதம் பார்ப்பதுதான்.
காக்னிசன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வீடுகளிலே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலெல்லாம் நம்ம தனியாக நீர் தொட்டி என்று வைத்துக் கொள்வதில்லை. எப்போ குழாயை திறந்தாலும் நமக்கு நீர் வரும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளிலே நாம் நீரை சேமித்து வைக்கிறோம். கீழ் தொட்டி, பிறகு மேல் தொட்டி என்ற நீரை சேமித்து வைக்கிறோம். அந்த நீர் தான் கழிவறை, சமையலறை, குளியலறை என்று எல்லா இடங்களுக்கும் குழாய்கள் மூலமாக விநியோகமாகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது என்றைக்காவது கழிவறையில் வருகின்ற நீரை கொண்டு முகம் கழுவியிருக்கிறோமா? ஐயே, அது எப்படி கழுவ முடியும்? சரி, இந்த நீர் எங்கிருந்து வருகிறது? ஒரே மேல் தொட்டியிலிருந்து தான் வருகிறது. அப்ப இதே நீரை தான் சமையலுக்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் கழிவறையில் இருக்கின்ற நீரை கொண்டு முகம் கழுவதற்கு நாம் முகம் சுளிக்கிறோம். இது வேறு தாழ்ந்த நீர், அசுத்த நீர் நினைக்கிறோம். அது எப்படி ஒரே தொட்டியிலிருந்து வருகின்ற நீர் சமையலறையிலே தூய்மையாகவும் கழிவறையிலே அசுத்தமாகவும் வர முடியும்? ஒரே நீர் தானே. அப்போ அடிப்படையில் இதை கூட நம்மால் பேதம் கடந்து போக முடிவதில்லை என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கு இடையில் இருக்கின்ற பேதங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைந்த செல்வத்திலே அமைகின்ற பேதங்கள், 7 சம்பத்துக்களிலே அமைகின்ற பேதங்கள், அதே போல் ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் உள்ள பேதங்கள், ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் உள்ள பேதங்கள், ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் உள்ள பேதங்கள், இவற்றெல்லாம் எப்படி கடக்க முடியும்? மனம் பக்குவமானால் தான் கடக்க முடியும். அந்த பக்குவத்தை எங்கே துவங்குவது? கழிவறையில துவங்கலாம். அந்த குழாய் சுத்தமா இருந்தா போதும். குழாயில அழுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? எனவே எல்லாம் ஒரே நீர்தான், ஒரே மேல் தொட்டியில் வருகின்ற நீர்தான் என்ற உணர்வை முதல்ல துவங்கி, படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலேயும் பேதம் கடந்து போக போக போகத்தான் ஒரு கட்டத்திலே முற்றிலும் பேதம் கடந்த நிலைக்கு நாம் போக முடியும். எல்லோரையும் இறைவனின் திரு உருவங்களாகவே பார்க்கின்ற பக்குவம் வரும். அப்ப என்ன ஆகுது? பகவத்கீதையிலே சொன்னது போல, யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். ஒன்றோடு ஒன்றாக இருப்பும் இயக்கமும் சேர்ந்த பின்னே உலகங்கள் அவையன்றி வேறேதும் இல்லை. சிவசக்தி தான் உலகம், அர்த்தநாரி தான் உலகம், விண்வெளிதான் உலகம். இதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான பயணத்தின் துவக்கம். இதை குறிக்க வந்தவைதான் சனாதன தர்மமும் வர்ணாசிரம தர்மமும். இந்த சத்தியத்தை மறைத்து சனாதனம், வர்ணாசிரமம், மனுநீதி என்பனவற்றின் பொருளை திரித்து கூறி மக்களை கூறு போட்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே மிக பெரும் பிரச்சனை இது. வர்ணாசிரமம், சனாதனம் என்று எப்போதும் ஒரு பெரும் போராட்டத்துக்கு எழுப்புவதற்கு அரசியல்வாதிகள் மக்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகளும் இல்லை. இவர்கள் சொல்லுவதையே மக்கள் ஏற்றுக்கொண்டு தங்களை குழப்பிக் கொள்கிறார்கள். அப்ப இந்த இரண்டையும் சமமாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதான் பேதங்களை கடக்க முடியும். சனாதனம், ஆதனம், அதாவது சனம் என்றால் மக்கள், ஆதனம் என்றால் சமமானவர்களே.
அதாவது கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவார்கள் இங்கே அமெரிக்காவில். கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. ஏன் என்றால் கிரைஸ்ட் என்பது ஞானம் என்று பொருள். இயேசு அவருடைய பெயர். இயேசு கிறிஸ்து என்றால் ஞானம் பெற்றவர் இயேசு என்று பொருள். அப்ப கிரைஸ்ட் என்ற சொல்லுக்கு ஞானம், என்லைட்டன்மெண்ட் என்று பொருள். அப்போ அறிவின் பக்குவம் என்பது ஒற்றை நிலைதானே, அதுல பேதங்களே கிடையாது. தவம் ஏற்றுகின்ற போது அனுபவங்கள் மாறுபட்டு வரலாம். ஆனால் அந்த துரியாதீத நிலையிலே ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பூர்ண விழிப்பு நிலையிலே யாராக இருந்தாலும் பெறுகின்ற அனுபவம் ஒன்றே ஒன்றுதான். அதுல பேதங்களே கிடையாது. அதனால் கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டி. சத்தியம் தானே. அதே போல ஆதனம் என்றால் எல்லோரும் சமமானவர்களே, ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்களே. சரி, சன ஆதனம். தர்மம் என்பது என்ன? அந்த ஒரே பொருள் இருக்கிறதே, சுத்தவெளி, அந்த தெய்வத்திற்கு ஒரு விதி இருக்கிறது, நீதி இருக்கிறது. அந்த நீதி வழியாகத்தான் தெய்வம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும். அந்த நீதியை மதித்து வாழ்வது அறம், தர்மம். அப்ப தர்மம் என்பது பிச்சைக்காரனுக்கு காசு கொடுப்பது அல்ல. அன்னதானம், பூதானம், கோதானம் இதெல்லாம் தர்மம் அல்ல. எது தர்மம் என்றால் இறைநீதியை மதித்து வாழ்கின்ற ஒழுக்கமே தர்மம். அற வாழ்க்கையே தர்மம். அதனால் சன ஆதன தர்மம். எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், எந்த பேதமும் கிடையாது. அந்த தேவநீதியை மதித்து வாழ்வதே இறை நீதிப்படி நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை, அமைந்த வாழ்க்கை. இதை உணர்ந்து வாழ்பவர்களே சனாதனிகள். அவ்வளவுதான். சரி, இந்த பக்குவத்தை எப்படி அடைய முடியும்? எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். நாம் 7 சம்பத்துக்களிலே பேதங்களை கண்டாலும் அடிப்படையில் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்களே என்று தீயவர்களையும் நல்லவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எப்படி பெறுவது என்றால் அதுதான் வர்ணாசிர தர்மம். வர்ணம், நிறங்கள். அப்ப நிறங்கள் என்றால் பேதங்கள் தானே. 7 நிறங்கள் இருக்கு, ஒன்று போல் ஒன்று இல்லை. அப்ப நிறங்கள் என்றால் பேதங்கள் என்று பொருள். இப்ப வர்ண ஆசிரம தர்மம். ஆசிரமம் என்றால் இந்த வர்ணங்களை, பேதங்களை நீக்கிக் கொள்கின்ற ஒரு இடம். முனிவர்களும் சித்தர் பெருமக்கள் எங்க வாழ்ந்தாங்க? ஆசிரமங்களில் வாழ்ந்தார்கள். ஆசிரமம் என்றால் பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய கல்வியை பெறுகின்ற இடம் ஆசிரமம். பக்குவமாகின்ற இடம் ஆசிரமம். அப்ப வர்ண ஆசிரம தர்மம், அங்கேயும் இறைநீதி தான் பேசப்படும். சரி, இப்ப பேதங்கள் எத்தனை வகை? ஒவ்வொரு மதத்திலும் எத்தனை பிரிவுகள்ங்க? 26, 46. இந்து சமயத்துல எண்ணற்ற உட்பிரிவுகள். எத்தனை ஜாதி! எப்போதும் ஒவ்வொரு நாள் இந்தியாவில் நம்ம ஊடகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தலித்து, தலித்து, பறையர். என்ன இது? இது எத்தனை காலத்திற்கு தான் இப்படியே கூறு போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள்? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? இந்த ஜாதியை பிறப்பது என்பது யார் நிச்சயிக்கிறாங்க?
ராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி. பிராமணர்கள் ஏற்றுக்கொண்ட கடவுள் ராமன் இல்லையா? பெரும்பாலும் ராமர் கோவில் என்றால் பிராமணருடைய கோவிலாகத்தான் இருக்கும். ராமன் பிராமணன் தானா? ராமன் பிராமணனா? சத்திரிய குலத்திலே பிறந்தவன், மன்னர் பரம்பரையில் தசரனுக்கு பிறந்தவன். இப்போ அதை அருமையா ஒரு காட்சியை பாருங்க. மிதிலையிலே திருமணம் முடிந்து எல்லோரும் அயோத்திக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பரசுராமர் வருகிறார். ஆர்ப்பாட்டமாக வர்றார், மிகுந்த கோபத்தோடு. அடே சத்திரிய பதரே ராமா, நீ இத்துணு போன சிவதனுசை உடைத்து மிக பெரும் வீரன் என்று பெயர் பெற்று விட்டாய். என் கை இருக்கிறத பார், விஷ்ணு தனுசு. இதிலே நான் ஏற்றி நீ வீரன் என்பதை நிரூபி. இதிலே நான் ஏற்றி என்னை நீ கொல்லவில்லை என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன். இந்த விஷ்ணு தனுசிலே நான் ஏற்றி அம்பு பூட்டி என்னை நீ கொல்லவில்லை என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்றார். இப்ப ராமன் சாந்தமாக பதில் சொல்றான். தவ சிரேஷ்டரே, ஜமதக்தி முனிவனுக்கு மகனாக பிறந்து பிரம்மத்தை உணர்ந்த பிராமணரே, என்னை சத்திரிய குலத்தில் பிறந்த என்று அவமதித்தீர். என் பிறப்புக்கு நான் காரணம் அல்லவே, அது இயல்பிலே நடந்தது. பெரியோர்கள் ஒரு மனிதன் பிறந்த பிறகு அடைகின்ற பக்குவத்தை கவனிக்க வேண்டுமே தவிர பிறப்பை குறித்து இழிவாக பேசக்கூடாது. எல்லாம் ராமாயணம் படிச்சவங்க தானே, மேல் ஜாதின்னு பீற்றிக் கொள்கின்ற எல்லோரும் ராமாயணத்தை கரைச்சி குடிச்சவங்க தானே. இது அங்கத்தான் இருக்குது. அப்போ என்ன என்றால், தன்னிடத்தில் இல்லாத ஒரு பெருமையை பாராட்டிக் கொள்வதற்காகத்தான் நான் என்ன ஜாதியில பிறந்தேன், நான் உயர்ந்தவன் என்ற கருத்தை தவிர, நீ உயர்ந்தவன் என்பதை தரத்திலே காட்டு, பிறப்பிலே அல்ல, தரத்திலே காட்டு. என்ன தரம்? பிராமணன் என்பதற்கு என்ன தரம்? அந்தனர் என்போர் அறவோர், வள்ளுவர் முகத்து இலக்கணம். யார் பிராமணன்? அந்தனர் என்பர் அறவோர், மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இவன்தான் அந்தணன், இவன்தான் பிராமணன். என் பேதம் பார்க்க மாட்டான், எல்லோருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருப்பான். யாரையும் அவமதித்து பேச மாட்டான், யாரையும் தரக்குறைவாக நடத்த மாட்டான். அவன் அந்தணன், அவன் பிராமணன். எனவே இப்போ இந்த வர்ண பேதங்கள் என்பது எங்கே தோன்றியது? எல்லோரும் என்ன சொல்றாங்க? இறைநிலையிலிருந்து பிறந்தவன் மனிதன். ரதி மன்மதன் முதல் ஆண் பெண் என்று இந்து மதம் பேசுகிறது. ஆதாம் ஏவாள் என்று கிறிஸ்தவம் பேசுகிறது. குரோமோசோம் எக்ஸ் ஒய் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. ஏதோ ஒண்ணு, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, இவங்க தானே. நம் எல்லோருக்கும் மூலம் இவங்க தானே. வானுக்கு மூலம் எவனோ, மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். இலங்கை ஜாதி வந்தது? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது எங்கே வந்தது? ஆதியில இல்லையே. ஆதியில எந்த பேதமும் கிடையாது. எப்படி தோன்றியன பேதங்கள் என்றால், தொழிலின் அடிப்படையில் பேதங்கள் பிரிக்கப்பட்டன. இப்ப சூத்திரன் முதலாக சூத்திரதாரி என்றால் இறைவனுக்கே சூத்திரதாரி என்ற பேரு. இறைவனுக்கு என்ன பேருங்க? சூத்திரதாரின்னு பேரு. ஏன்? சூத்திரம் என்றால் ஃபார்முலா. இப்ப கணக்கில
எந்த கேள்விக்கும் விடை காணுகின்ற ஒரு நுட்பத்துக்கு என்ன பேருங்க? ஃபார்முலா, சூத்திரம், சாமியம். அதுபோல இந்த விதையை எப்படி செடியாக்க முடியும், பயிராக்க முடியும், உணவாக்க முடியும்? அந்த நுட்பம் தெரிந்தவன் விவசாய சூத்திரன். இந்த வீடு எப்படி கட்டுவது? விழக்கூடாதே. அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்தவன் கட்டிட சூத்திரன். எப்படி ஆடை நெய்வது? அந்த சூத்திரம் தெரிந்தவன் நெசவாளி சூத்திரன். அப்ப ஒவ்வொரு தொழிலிலேயும் உள்ள நுட்பத்தை அறிந்து வைத்தவர்கள் சூத்திரர்கள். இவன் எப்படி தாழ்ந்த ஜாதியானா? எப்படி தாழ்ந்த ஜாதியானா? அந்த தொழிலின் நுட்பத்தை கற்றுக்கொண்டவன். அந்த நுட்பம் இல்லை என்றால் இன்னொருத்தம் விவசாயம் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நல்லாது, அல்லது விவசாய கல்வி கற்றவன் நல்லாது, வேறு யாராவது கொண்டு வந்து விவசாயம் பாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வள்ளுவர் அழகா சொல்லுவார், மழை பெய்து விவசாயி விதைக்கவில்லை என்றால், உணவை அறுவடை செய்யவில்லை என்றால், முற்றும் துறந்த முனிவன் நான் என்று சொல்லுகின்ற நீ உயிரையும் துறக்க வேண்டி வரும். எச்சரிக்கிறார் வள்ளுவர். நான் பெரிய ஜாதி, நான் பெரிய மனிதன், இறைவன் உணர்ந்த ஞானி, எல்லாம் சரி. அந்த விவசாய உணவு தரவில்லை என்றால் முற்றும் துறந்த நீ உயிரையும் துறக்க வேண்டி வரும். அப்ப உயிர் கொடுப்போம் இறைவன் என்றால் இந்த விவசாயி இறைவன் தானே உனக்கு? அப்படி சூத்திரனானா? உனக்கு உணவளித்து காக்கின்றவன் அவன் தெய்வமே தவிர எப்படி சூத்திரனானா? யோசிச்சு பாருங்க. இதுதான் மகோபனிஷத்தில் வர்ணாச தர்மத்தை பற்றி பேசப்பட்ட தத்துவம். மகோபனிஷத்துல தான் வர்ணாச தர்மம் பேசப்படுகிறது. அதை பத்தி யாரும் பேசுவதே கிடையாது. ஏன்னா இவனுக்கு எது சௌரியமா இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவான். அந்த உபனிஷத்து தெரியுமா, இந்த உபனிஷத்து தெரியுமா? மகோபனிஷத்து பேசு. அப்பதான் வர்ணாச தர்மம் என்னன்னு புரியும். எனவே தொழில் செய்பவங்கின்ற ரகசியத்தை கற்று வைத்திருப்பவர் சூத்திரர்கள். அதான் பாரதியார் சொன்னார், நந்தனன் யாருங்க? இவருடைய இலக்கணத்தின்படி தாழ்ந்த ஜாதி, சூத்திரன். ஆனால் பிராமண குலத்தில் பிறந்த எவரும் கல்லை நகர்த்தவில்லை. தில்லையிலே கைகரியம் செய்து கொண்டிருந்த யாரும் ரிஷபலிங்கத்தை நகர்த்தவில்லை. உள்ள விடல நந்தனார. பெருமானே, உன்னை தரிசிப்பதற்கு எங்கிருந்தோ எத்தனை காலம் கடந்து நான் வந்து சேர்ந்திருக்கேன், என்னை இவர்கள் உள்ளே விடமாட்டேன் என்கிறார்களே, சற்றே விலகிரும் பிள்ளாய், உன்னை நான் தரிசித்து விடுகிறேன் என்னார். நந்தி நகர்ந்தது, சிவ தரிசனம் கிடைத்தது. உங்களால் முடியலையே அந்த வேலை? சூத்திரம் தானே செய்தான் அந்த வேலையை. அப்ப யார் உயர்ந்தவர்கள்? கல்லையை நகர்த்திய சூத்திரன் உயர்ந்தவனா, இல்ல எதையும் சாதிக்க முடியாத பிராமணன் உயர்ந்தவனா? அதனால பாரதியார் தெளிவா சொன்னார், நந்தனை போல் ஒரு பார்ப்பனன், நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நான் இடத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். இறைவனை அடைவதற்கு எந்த குலமும் தடையே கிடையாது. அதனால்தான் நீங்க சைவ சித்தாந்தம் பாருங்க, 63 நாயன்மார்களிலே சூத்திரனும் உண்டு. 63 நாயன்மார்களிலே ஞானம் பெற்ற 63 நாயன்மார்களிலே சூத்திரர்களும் உண்டு, வைசியர்களும் உண்டு, அரசர்கள் சத்திரர்களும் உண்டு, பிராமணர்களும் உண்டு, பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரனும் உண்டு, செல்வந்தனும் உண்டு. அப்ப சைவ சித்தாந்தம் எதை காட்டுகிறது? குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம்.
தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப இறைவனை உணர்ந்தவன் தானே உயர்ந்த ஜாதி, பிரம்மத்தை அறிந்தவன் தானே பிராமணன். அந்த பிரம்மத்தை எல்லோரும் அறிய முடியும் என்று சொன்னால் இங்கே பிறப்பு எங்கே வந்தது? யாருக்கு தடுக்கப்பட்டது ஞானம்? தடுக்கப்படவில்லையே. இதெல்லாம் இடைக்காலத்து வந்த செருகள் தானே. ஆதியில இருந்ததா என்ன இதெல்லாம்? சரி, இந்த சூத்திரர்களை தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அவன் கற்றுக்கொண்டு சூத்திரனாக செயல் தொழில் செய்யணும். இப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள். ஒரு விவசாயி உழைத்தால் 10 பேருக்கு உணவளிக்க முடியும். அவ்வளவு பொருள் விளையும். விளைந்தவற்றை மற்ற தொழில் செய்பவர்களுக்கு பங்கிட வேண்டும் இல்லையா? அப்படி பங்கிடுகின்ற சேவையை செய்தவர்கள் தான் வைசியர்கள், வியாபாரிகள். இந்த அரிசிக்கு இன்ன விலை, பருப்புக்கு இந்த விலை, காய்கறிக்கு இன்ன விலை. இவ்வளவு காய்கறி கொடுத்தா நான் உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன், உனக்கு வேணும்னா இவ்வளவு பணம் கொடு. பண்ட மாற்று முறை, பிறகு நாணயத்தை வைத்து வியாபாரம் செய்கின்ற முறை வைசியா. சரி, இந்த 2 இனத்தாரையும் உற்பத்தி செய்கின்ற சூத்திரர்களையும் அதை உலகெங்கும் விநியோகம் செய்கின்ற வியாபாரிகளையும் உடல் பொருள் பாதுகாப்பு தரணும் இல்லையா? உரிமைகள். அதற்காக வந்தது அரசியல் சாசனங்கள், அரசியல் அமைப்பு. அப்ப யார் அரசியல்வாதி? என் உடலில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் உன்னை யாரும் நெருங்க முடியாது, உன்னை யாரும் கொல்ல முடியாது என்று மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் தருகின்றவர்கள் சத்திரியர்கள். யார் சத்திரியன்? தன் உயிரையே மக்களுக்காக அர்ப்பணித்தவன் சத்திரியன். அடுத்த ஒரு பொருளை பிடுங்குபவனோ கொள்ளையடிப்பவனோ சத்திரியன் அல்ல. தன் உயிரையே தியாகம் செய்பவன் சத்திரியன். சரி, இந்த 3ம் போதும் தான். ஆனால் யுத்தமற்ற உலகம் வேண்டும் என்றால் சத்திரியனுக்கு நிர்வாகம் மட்டுமே போதும். ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்க கூடாது. ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சுதந்திரத்தை பறிக்க கூடாது, பொருளை பறிக்க கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்றால் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் போதிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையை மேற்கொண்டவர்கள் தான் பிராமணர்கள். இவருக்கு தொழில் கிடையாதுங்க, அரசியல் செய்யக்கூடாது. இவருடைய தொழில் தர்மத்தை போதிப்பது மட்டுமே. இன்றைக்கு எங்க தர்மத்தை போதிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்தியா முழுக்க எங்கே தர்மம் போதிக்கப்படுகிறது? மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன, வியாக்கியானம் செய்யப்படுகின்றன, பக்தி கதைகள் பேசப்படுகின்றன. தர்மம் எங்க? ஒழுக்கம் எங்க? யார் கற்றுத் தருகிறார்கள்? அப்ப ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லை என்றால், படித்த பிராமணனே ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுத்தரவில்லை என்றால் மக்களுக்கு எப்படி தெரிய முடியும்? முதல்ல தெரியப்படுத்தணும், அதற்கான பயிற்சிகளை தரணும், உடன் இருந்து அவர்களை வழி நடத்தணும். அப்பதான் தெய்வத்தை அறிய முடியும். தெய்வத்தை அறிந்தால் தானே தர்மத்தை பின்பற்ற முடியும். நீ இதை வைத்துக் கொண்டே சுகமான வாழ்க்கைக்கு, சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு, மற்றவர்களை ஏமாற்றி பொருள் பறிப்பது என்று வந்துவிட்டால் உன்னிடத்திலே தர்மம் இல்லையே, நீ இறைவனை அறியவில்லையே. அப்ப நீ எப்படி மக்களுக்கு இறைவனை பற்றி பேச முடியும்? எங்கே போகிறது உலகம்? எங்கே போகிறது கடவுள் நம்பிக்கை? எப்படி இந்த உலகத்திலே அமைதிக்கு வர முடியும்? எப்படி சமுதாயத்தில் அமைதி நிலவ முடியும்? ஜாதி சண்டைகள், மத சண்டை எப்படி ஒழியும்? வரலாறு காட்டுகின்ற உண்மை என்ன?
ஒழியவில்லை என்பதுதான். இதுவரைக்கும் யுத்தங்களும் ஓயவில்லை, மத கலவரங்களும் ஓயவில்லை, ஜாதி சண்டைகளும் தீரவில்லை. இன்னும் எத்தனை காலம் வேணும்? 20 லட்சம் ஆண்டுகள் ஓடி போச்சு. மனித இனம் பிறந்து 20 லட்சம் ஆண்டுகள் போயாச்சு. இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனால் நீங்கள் உருப்படுவீர்கள்? கேடுகட்ட மக்கள், கேடுகட்ட சமுதாயம். எனவே இந்த வர்ண பேதங்கள் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்தவை, கடமைகளின் அடிப்படையில் அமைந்தவை. ஆனால் வர்ண ஆசிரம தர்மம் எந்த வர்ணத்தை சார்ந்திருந்தாலும் தர்மத்தை தவறக்கூடாது. எந்த வர்ணத்தை சார்ந்திருந்தாலும் தர்மம் தவறக்கூடாது. சூத்திரனா செய்கின்ற தொழிலிலே கலப்படம் செய்யக்கூடாது. விவசாய பொருட்களிலே மருந்துகளை சேர்க்கக்கூடாது. வியாபாரியா எந்த பொருளும் கலப்படம் செய்யக்கூடாது. நியாயமான லாபத்திற்கு மேல் கொள்ளையடிக்க கூடாது. உழுதவன் ஏழையாக இருக்க வாங்கி விற்பவன் கோடீஸ்வரனானால் இது எந்த தர்மத்தில சேர்ப்பது? உலகத்துல எங்க இல்லை இந்த அயோக்கியத்தனம்? அதே போல அரசியல் சாசனங்கள் மக்களை காப்பதற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்ய துணிந்தவன் தான் அரசியல்வாதியை தவிர மக்களை கொன்று குவிப்பன் அரசியல்வாதி அல்ல, மக்களை கொள்ளையடிப்பன் அரசியல்வாதி அல்ல. இந்த தர்மத்தெல்லாம் யார் போதிப்பது? பிராமணனுக்கே தர்மம் தெரியல, அடுத்தனுக்கு எப்படி போதிப்பான்? எனவே இந்த பேதங்களை கடந்து போவது. தொழில்கள் அத்தியாவசியமானவை. விவசாயி மருத்துவம் பார்க்க முடியாது, மருத்துவன் விவசாயம் பார்க்க முடியாது, அந்தணன் விவசாயம் பார்க்க முடியாது, விவசாயி அந்தன் வேலை செய்ய முடியாது. அப்ப அந்தந்த தொழிலிலே உள்ள நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போகலாம். அதற்கு கல்வி துணை செய்கிறது. எந்த குலத்தினரேனும் எந்த கல்வியும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் பண்டிதன் ஆக வேண்டும் என்று விரும்பினால் கல்வி கற்று தத்துவத்தை படித்து தவம் செய்து தேர்ச்சி பெற்றால் அவன் பிராமணன் ஆகிறான். பிராமணா பிறந்தவன் நான் சூத்திரனாக வேண்டும் என்று சொன்னால் விவசாய கல்லூரியில் கல்வி கற்றுக்கொள், விவசாயம் பார், நீ விவசாயி ஆகலாம். யாரும் எதுவும் ஆகலாம். எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம். இவருக்கு மேல இன்னைக்கு எந்த மதவாதியும் ஞானம் பெற்றுவிடவில்லை பாரதரை விட. எனவே இதெல்லாம் தெளிந்து தெளிவாக சமுதாயத்துக்கு எடுத்து காட்ட வேண்டிய கடமை, பொறுப்பு 3 தலைவர்களுக்கு உண்டு. அரசியல், ஆன்மீகம், பொருள்துறை, தொழிலும் வியாபாரமும். இந்த 3 துறை தலைவர்களுக்கும் இந்த கடமை உண்டு. எனவே இதை விட்டு விட்டு வெறும் எப்போ பாரு சானாதன வர்ணாசிரமோ, சனாதன வர்ணாசிரமோ, ஓயாத சண்டை இது. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாத உலகு என்பது போல உணவின்றி நிலைக்காது மனித வாழ்க்கை. உடல் பாதுகாப்புக்கான வீடு, மானம் காக்கின்ற ஆடை போன்ற பல்வகை தேவைகளுக்கு இயற்கை வளங்களை வசதிகளாக மாற்றுகின்ற தொழில் ரகசியங்கள், சூத்திரர்கள் அவசியம். எனவே இப்படி ஒவ்வொரு வர்ணாசிர தர்மங்கள் அதை புரிந்து கொண்டு அவரவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதுல மேன்மை பெறலாம். இதுல பிறந்த இதுலயே தான் இருக்குன்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. விவசாயி பிறக்கிறாரு, நான் இறைவன் அறையணும் அப்படின்ற ஒரு ஞானியிடத்திலே, சித்தரிடத்திலே தவ பயிற்சிகளையும் தத்துவ விளக்கையும் கற்றுக்கொண்டார். அவரும் ஞானம் பெறலாமே, யார் தடுக்க முடியும்? எனவே
இதை பக்குவம் அடையாத மேல் ஜாதிகளின் ஆணவம் தன்னை உயர்ந்தான காட்டிக் கொள்வதற்காகவே மற்றவர்களை அறியாமை பயன்படுத்தி கடவுளுக்கு வடிவத்தை தந்து தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். கண்ணாசன் அழகா சொல்லி வைத்தார். கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே. படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே. எங்க இருக்கு? இறைவனுக்கு உருவம் உண்டா? தலையில ஒருத்தன் பிறக்க முடியுமா? கால் ஒருத்தன் பிறக்க முடியா? சொன்னவங்க எல்லாம் தாயின் கருப்பையில பிறந்தவங்க தானே முண்டங்களா? நீங்க எப்படி பிறந்தீங்க? தலையில பிறந்தீங்க? எல்லாரும் தாயின் கருப்பையில பிறந்தவங்க தான். யாரும் வயிற்றுல தவிட்டு காலையும் பிறக்கல, தோல்லையும் பிறக்கல, தலையிலும் பிறக்கல. இதை பாரதர் நொந்து போர் கவி சொன்னார். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுனும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம். என்ன கடுமையான வார்த்தையை பாருங்க. அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம். இந்த சதிதான் இன்னும் வரைக்கும் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தையே சீரழிப்பது இந்த சதிதானே. எனவே இந்த அறிவின் நிலைகளை மனிதனாக பிறந்தவன் மனதிலே பக்குவம் அடைந்து இறைவன் அடைய வேண்டும் என்ற வழிவகைகளை விளக்குவதற்காக ஒரு மகான் சொன்ன தத்துவத்தை ஒரு குறுக்கு புத்திக்காரன் இறைவனுக்கு உருவத்தையும் கொடுத்து அதுல இங்கெங்கே இந்த ஜாதிகள் பிறந்தன என்று சொல்லி 3% மக்கள் தலையிலே நிற்க, 97% மக்கள் காலிலே நிற்க, இந்த உலகத்தை கூறு போட்டு கொண்டே வாழ்கிறதே. இந்த அநியாயம் எப்போது மாறப்போகிறது? பல தலைமுறைகளாக இந்த சீர்கேடுகள் தொடர்வதால் இந்திய சமுதாயத்தில் இது எழுதப்படாத சாசனமாகிவிட்டது. மன பக்குவத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டிய மக்கள் பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு விட்டார்கள். யார் நீக்க முடியும் இதை? எனவே இதெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் ராமாயணத்தின் உட்பொருள், மகாபாரதத்தின் உட்பொருள், கந்த புராணத்தின் உட்பொருள், திருக்குறள் விளக்கங்கள், தத்துவ நூல்களின் சாரம், இவை எல்லாவற்றையும் வேதாத்திரிய தத்துவத்தின் துணை கொண்டு அறிவியல் பூர்வமாக விளக்க வேண்டிய காலம் இது. விளக்க தவறினால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் உலகத்தில் அமைதி வரவே வராது. மனித குலம் நிம்மதியாக வாழவே முடியாது. கொலை கொள்ளை எங்கும் தவிர்க்க முடியாத குற்றங்களாகவே தொடரும். எனவே துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லை என்றால் அவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன்தான் கீழ் ஜாதி. துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லை என்றால் அவன் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவன் தான் கீழ் ஜாதி. நாம் சந்திக்கின்ற சுக துக்கத்திற்கு காரணம் என்ன என்று ஒருவனுடைய மனம் ஆராய தொடங்கிவிட்டால் அவன்தான் இன்பத் துன்ப கணக்கு பார்க்கின்ற, லாப நட்ட கணக்கு பார்க்கின்ற வியாபாரி. அதை கண்ட பிறகு தீய பழக்கங்களே துன்பத்திற்கு காரணம், நற்பழக்கங்களே சுகத்திற்கு காரணம் என்று கண்டறிந்து தீயவற்றை தவிர்க்க வேண்டும், நல்லவற்றை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அதை செயல்படுத்த முடியாத பலவீனத்தோடு போராடுகின்ற போது அவன் சத்திரியன். அப்படி போராடி போராடி ஒரு நாள் வெற்றி பெற்று விட்டால் அறத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய மன பக்குவத்தை பெற்றுவிட்டால், ஆசைகளை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைக்கின்ற மன பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவன் பிராமணன் ஆகிறான்.
இதுதான் உண்மையான அசல் மகோபனிஷத்தின் படி சொல்லப்பட்ட வர்ணாசிர தர்மம். எனவே வர்ணங்கள் என்ற பேதத்தை கடந்து ஆசிரமம் என்ற சம நோக்குக்கு வர வேண்டும். இதுதான் உண்மையான வர்ணாசிர தர்மம். இதுதான் இயற்கை நீதியின்படி, மகான்களின் அனுபவத்தின்படி, கண்டெடுத்த இயற்கை சட்டத்தின்படி வகுக்கப்பட்ட சமுதாய அமைப்பு. இதை காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரல் என்ற முதல் பாகம், அவர் எழுதிய தெய்வத்தின் குரல் என்ற மிகப்பெரிய புத்தகம், முதல் பாகம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு தொழில் நிமித்தமாக வந்து இங்கேயே நாட்டை அடிமைப்படுத்திய காலத்தில் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு படித்தவர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு உள்ள ஒரே குலம் அந்தணர்கள் தான். அதனால் அவர்கள் எல்லா தொழிலிலேயும் பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த சமுதாய அமைப்பு உயர் பதவிகளில், எல்லா நிர்வாக திறங்களில் எல்லாமே பிராமணர்கள் இடம்பெறக்கூடிய சூழல் கல்வியின் அடிப்படையில் அமைந்தது. இப்போ கல்வி விரிவாக்கம் பெற பெற எல்லோரும் கல்வி பெறுகின்ற போது, தங்களுடைய தகுதியை உயர்த்திக் கொள்கின்ற போது, இன்றைக்கு எல்லோரும் எல்லா தொழிலையும் செய்யலாம். அந்த நுட்பம் தெரிந்தால் போதும். நிர்வாக திறம் தெரிந்தால் சூத்திரனும் மேலாளராக பணிபுரியலாம். அறிவில்லையா, பிராமணனும் கடைத்தறி ஊழியனாக பணி செய்ய நேரிடும். எனவே அவரவர் சிந்தனை திறத்தின் அடிப்படையில், செயல் திறமைகளின் அடிப்படையில் அவரவர்களுக்கு அமைந்த அந்தந்த தொழிலை செய்வதிலே பேதம் கிடையாது. எந்த தொழிலும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. திருட்டு தான் தாழ்ந்தது, ஏமாற்றுவது தாழ்ந்தது. இறைவன் பெயரால் மக்களை ஏமாற்றினால் அதுவும் தாழ்ந்த தொழில்தான். பிச்சைக்காரன் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் அதுவும் உயர்ந்த தொழில்தான். எனவே தன்னுடைய தேவைக்காக பிச்சைப்பது தவறு கிடையாது. ஆனால் எளிய வழி என்று செல்வம் சேர்ப்பதற்காகவே பிச்சைக்காரர் இருக்கிறார்கள். திருப்பதியில ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு நாள் வருமானம் 5000 ரூபாய். இவன் கோடீஸ்வரனா பிச்சைக்காரனா? யோசிக்கணும். எனவே பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார போதை கொண்ட எல்லோருமே தாழ்ந்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள் தான். எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற மனம் வந்துவிட்டால் அவனே வணக்கத்திற்குரியவன், அவனே பிராமணன், அவனே தெய்வத்திற்கு நிகராக மதிக்கப்பட வேண்டியவன். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நாளிடத்தில் இல்லை. வணக்கத்திற்குரியவன், வழிபாட்டுக்குரியவர்கள். எனவே இப்படி ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு துவக்கம்தான் ஆலய வழிபாடு. அதிலே தொடங்கி படிப்படியாக மனம் பக்குவம் அடைந்து புலனடக்கம் பெற்று இறை நீதியை உணர்ந்து, இறைவனை உணர்ந்து, இந்த பிறப்பு என்பது பெரிய சாதனை ஒன்றும் கிடையாதுங்க. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். அவ்வளவுதான். நாம் வாழ்ந்த வாழ்க்கை யாரும் சரித்திரம் எழுதி வைக்கப் போவதில்லை. நாமே சுயமாக சரித்திரத்தை எழுதி வைத்தாலும் யாரும் படிக்க போவதும் இல்லை. மகாத்மா காந்தி சத்திய சோதனை என்று தன் வாழ்க்கையை எழுதி வைத்தார், சுய சரித்திரம். 142 கோடி இந்தியர்களிலே எத்தனை பேர் சத்திய சோதனை படிச்சிருக்கிறாங்க? காந்தியின் சரித்திரத்துக்கு இந்த கதி, நம்ம சரித்திரத்தை யார் படிக்க போறா? இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. லைஃப் இஸ் நத்திங், ஒன்னும் கிடையாதுங்க. இதற்குள் என்ன ஆர்ப்பாட்டம், என்ன உயர்வு தாழ்வோ, என்ன பேதங்கள்?
இதற்காக இறைவன் பரிணமித்தான் மனிதனாக. எத்தனையோ ஜீவராசிகளை கடந்து இறுதியிலே மனிதனாக வந்ததற்கு காரணம் என்ன? மனிதன்தான் தெய்வத்தை உணரக்கூடிய திறமை வாய்ந்தவன். அந்த திறமையை பயன்படுத்துவதுதான் வாழ்க்கையின் நோக்கமே. எந்த பிறப்பில் வந்திருந்தாலும், எந்த தாய் தந்தை வயிற்றில் உதித்திருந்தாலும், வாழ்ந்து முடிப்பதற்குள் ஒரு மனிதன் தெய்வத்தை அறிந்தாக வேண்டும், அனுபவத்தில் உணர்ந்தாக வேண்டும். இதுதான் தெய்வ நீதி, இதுதான் அவதாரத்தின் நோக்கம், இதுதான் படைப்பின் ரகசியம். இதை மறந்துவிட்டால் சமுதாயத்தில் அமைதி காணல் நீர் தான். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், எத்தனை அரசியல் சாசனங்கள் மாறினாலும் அமைதி வரவே வராது. 20 லட்சம் ஆண்டுகளே சாட்சி. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? சரி, இப்போ கோவில்களிலே இந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்கிறார்களே, அது ஏன் தேவை என்ற சிந்தனையை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிகள் ஐயா. இந்த சனாதன தர்மம், வர்ணாசுர தர்மம், அதை பற்றிய உணர்வுபூர்வமான நல்ல விளக்கங்களை ஐயா தந்திருக்கின்றீர்கள், மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், இல்லை கருத்துக்களை சொல்ல விரும்புபவர்கள் கைகள் உயர்த்தி கேட்கலாம். ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேட்குதா ஐயா? கேக்குதுங்க ஐயா. ரெண்டு ஐயா கேள்விகள் ஒன்றும் இல்லை ஐயா. ஒரு கருத்தை நின்று சொன்னால், நான் உங்கள்கிட்ட சின்ன முறைகளில் பெரும்பாலும் ஒன்றை தவிர பெரும்பாலும் எல்லாம் கேட்டுக்கொண்டு வர்றது, எல்லாம் கேட்டுக்கொண்டு வரைக்கு ஒன்று வழியாக புரியுது. நீங்கள் கடைசியாக சொன்னீங்க, அதுதான் என்ன, லைவ் இஸ் நத்திங். இதற்கிடையில் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அது எல்லாரும் சொல்கிறதான். எல்லாரும் சொல்லிங்கன்னா வாழ்க்கை கடைசியில் சைபர்னு சொல்லிடுவோம், ஜீரோன்னு சொல்லிடுவோம். அது சும்மா கண்டபடி இந்த அறிவில்லாதாக்களும் சொல்கிறது அது உண்டு. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட சின்ன முறை கேட்க கேட்க அது அறிவுபூர்வமாக அது மேலே அந்த ஃபுல்லாக வந்துட்டுதுன்னு கிடையாது. ஆனால் இருந்ததை விட பெட்டர் ஐயா. அந்த ஆர்ப்பாட்டங்கள் குறைஞ்சி அது அதை உங்கள்கிட்ட சின்ன முறை அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்க வேணும் போல அப்படி ஒரு உணர்ச்சி ஒன்று உண்டாகுது. எல்லாம் ஞாபகம் ஒன்று இல்லை. ஆனால் அதை கேட்கும்போதையா ஒரு 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 விதமான ஒரு 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 கொஞ்சம் சொட்டு வலிக்கம் தெரியுது. அவ்வளோதான் ஐயா. வாழணும் ஐயா. ஐயா 100 வாழ வரும். ஹாப்பி நியூ இயர் ஐயா. வாழ வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பாகுபாடு ஆக்களை பார்க்கறதுக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதா இருக்குமா ஐயா? கல்வி இல்லாதது முதல் காரணம். ஏன்னா இன்றைக்குள்ள கல்வி வெறும் எழுத்தறிவு, தொழிலறிவு கல்விதான். ஆமா, இயற்கை பற்றிய கல்வி இல்லை, ஒழுக்கத்தை பற்றிய கல்வி இல்லை. அதனால சமுதாயத்துல ஒழுக்கம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக வெறும் பேச்சளவில் இருக்கிறத தவிர செயல்பாடுகளில் ஒழுக்கம் இல்லை. அது சில பழக்க வழக்கங்கள், சுகாதாரத்துக்கு மாறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதாலேயே சிலர் ஆக்களை வெறுக்கிற மாதிரி இருக்கு தானே ஐயா? அது இப்போ நீங்க
இப்போ அமெரிக்கா, கனடால எல்லாம் பாருங்க ஜெனிட்டர்ன்றோம் ஆமா இல்லையா, துப்புரவு பணியாளர்கள். ஆனா எவ்வளவு நீட்டா தூய்மையா வந்து பணி செய்யறாங்க ஆமா ஆமா இல்லையா? பக்கத்துல நின்னாலும் ஒரு துர்நாற்றம் எதுவுமே கிடையாது. ஆமா இதுவே ஏன் இந்தியாவில் இல்லை? ம்? அது உண்மை. இத்தனைக்கும் அவனுடைய வருமானம் வந்து 30,000 ரூபாய் இங்கயா தமிழ்நாட்டில. ஒரு துப்புரவு பணியாளருடைய மாத சம்பளம் 30,000 ரூபாய். வேற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு சம்பளம் வந்து 20,000 ரூபாய் தான். அப்போ 30,000 கணவன் மனைவி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வருமானம். ஆனா எப்ப பாரு பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பாங்க. அந்த காக்கியை போட்டுக்கிட்டு ஆளுக்கு வெத்தலை பாக்கு. ஏன் அந்த வருமானம் ஏன் அவன் உயர்த்தவில்லை? அவனை அதுதானே, அது கலாச்சாரமா இல்லாட்டி கல்வி அறிவின்மையா? கல்வி அறிவு இல்லை, ஏன்னா படிக்கிற அவசியம் இல்லை, சின்சியாரிட்டும் தேவையில்லை. காலையில போய் அட்டன்ஸ் போட்டா போதும், கூட்டலாம் போயிடலாம். யாராவது அரசியல்வாதி வரும்போது மட்டும் தெரு போற ஆளுங்க நின்று கூட்டினா போதும். அப்போ ஒழுக்கம் எங்க இருக்கு? ஸோ சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங் எதுவுமே கிடையாது. ஆமா ஐயா. அப்ப எப்படி சமுதாயம் முன்னேற்றம் வரும்? ஆமா ம் உண்மைதான். இந்த வட அமெரிக்காவிலே இப்ப எல்லாரும் வந்து எல்லா தொழில்களும் செய்து கொண்டிருக்கணும். அதுல ஒரு வேற்றுமையும் இல்லை. ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சுத்தமா இருக்கணும். ஆமா உண்மைதானே ஐயா அது. நிறைய இருக்குங்க. இந்தியா வந்து ரொம்ப கெட்டு கிடக்கு. இதெல்லாம் உருப்படியாகணும் சொன்னாக்க கல்வியில, சமுதாய கல்வியில மாற்றம் கொண்டு வரணும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த அறிவை கொடுத்துட்டு அப்புறம் ஓட்டு கிடையாது. ஏஜ் பிழைக்க முடியாது இல்லையா? எல்லாரும் உழைக்கணும். ஆமா கோடிக்கணக்கான சொத்து சேர்க்க முடியாது, சமத்துவம் ஆயிடுவோம். ஆமா அதாலேயே தாழ்ந்தவர்களா வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி உண்மைதான் உண்மைதான். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. எனக்கும் சில கருத்துக்கள் உண்டு ஐயா, கேள்வியும் ஒன்றுண்டு. இப்ப ஜனார் ஐயா குறிப்பிட்டது போல கல்வி ஒரு காரணம் ஐயா. ஆனால் சமூக அமைப்பு அது இந்த வர்ணாசிரமத்திலிருந்து வந்ததாயும் இருக்கலாம். நாங்கள் நீண்ட காலமாக பேதப்படுத்தி அடக்கி ஒடுக்கி வைத்து அவர்களையும் அந்த நிலையிலேயே வாழ வைத்துட்டோம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கனடாவுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னம் வந்த போது ஐயா, வந்த போது எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு என்னன்னா, இங்கே பேதமின்மை அது அது வெளிப்படையாகப்பட்டது. அங்கே வந்து பல விதத்தில் இப்ப அதை நாங்கள் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவோம். வயது கூடினால் மதிப்போம், அவர்களுடைய அறிவு நிலை நடத்தை எப்படி இருந்தாலும் வயது கூடினா மதிப்போம். அது ஒரு சில நல்லதாக இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் இப்ப ஊருக்குள்ள பெரிய மனுஷர் 2 கொஞ்சம் பேர் இருப்பினும் பணத்தாலேயோ ஒரு இதாலேயோ அவைக்கு கூட மதிப்பு, மற்றவைக்கு குறைய மதிப்பு, அப்படி எத்தனையோ விதத்துல தனிய ஜாதி மட்டும் இல்லை, வேறு பல காரணங்களை வச்சு பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் அது எல்லாவற்றையும் வைத்து சமூகத்தில் வேறுபாடுகளை ஏற்பட்டு வச்சிருந்தோம். இங்க வந்தபோது எல்லாரும் வந்து இப்ப ஜெனட்டஸில் அங்கே வரும்போது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்ய அதை விட்டு வெளியால வந்துட்டாருண்டா எல்லாரும் சமம். அவர்கள் யாரையுமே எங்களை மாதிரி ஐயா, அம்மா, அண்ணா, அண்ணும் கூப்பிடணும் கிடையாது. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் நேம்லேயே கூப்பிடுவார்கள். யாரா இருந்தாலும், வயது கூடியவராக இருந்தாலும், குழந்தைவராக இருந்தாலும், பில்லியனராக இருந்தான்னு,
பிச்சைக்காரன் இருந்தான்னா எல்லாரையும் ஒரே பேர் தான், பிரைம் மினிஸ்டரை கூட ஃபர்ஸ்ட் நேம் வச்சுட்டு தான் சொல்லுவார்கள். ஆமா அந்த மாதிரியான ஒரு சமத்துவ கலாச்சாரம் இங்க இருக்கு. நீங்கள் பில்லியனரா இருந்தாலும் பக்கத்துல போயிருந்திருக்கிறவன் ஒரு சொட்டுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டான். அந்த அதுக்கு அளவுக்கு மீறி மதிப்பு கொடுக்க மாட்டான். யாரா இருந்தா ஆமா நீ எப்படியா இருந்தாலும் அடோன் கேர். அண்ட் நான் என்னுடைய இதை செய்கிறேன், என்னுடைய வசதிப்படி நான் விரும்புகிற மாதிரி வாழுகின்றேன். அந்த அளவில் சமுதாய அமைப்பு இங்க இருக்குது. அதுக்கு சட்டத்திட்டங்களும் அந்த இதுக்கு உதவுது. ஒருவர் மில்லியனாக இருக்கிறபடியால் அவருக்கு பெரும்பான ட்ரீட்மெண்ட் மற்றவனுக்கு இருந்தது இல்லாமல் ஓரளவுக்கு சமத்துவத்தை, ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், செல்வாக்கள் வேறுபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த கலாச்சாரம் அதை விட்டு வைக்குது. ஆனால் எங்களை நாடுகள்ல அது இந்த ஜாதி அடிப்படையில் இதுகளில் அந்த மாதிரி பேதப்படுத்தி பழக்கி அந்த நிலையில் உள்ளவர்கள், அங்கதானே எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற சில தொழில்களை செய்பவர்கள் கூடிய பகுதி அந்த குறைந்த ஜாதி அதுலேருந்து வருபவர்கள், அவர்கள் சம்பளம் வந்தாலும் அவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு நிறைய தடைகள் உண்டு. அதை இங்கேயும் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவில் இந்த கருப்பர்களை பற்றி ஆராய்ச்சி இருக்கிறார்கள். அமெரிக்காவிலேயே வாழுகின்ற இந்த என்னென்னு சொல்றது, சிலை அடிமைகளாக வந்து வந்த கருப்பர்களுக்கும் ஆப்பிரிக்காவில இருந்து இப்ப வந்த கருப்பர்களுக்கு ஆராய்ந்த போது, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த கருப்பர்கள் வாழ்க்கையில நன்றாக செய்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவிலேயே பரம்பரையாக வாழ்ந்த கருப்பர்கள் இன்னும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம், அதுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், என்ன ஜெனரேஷனல் எக்விட்டி என்று சொல்லி. அந்த ஜெனரேஷனல் எக்விட்டி அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல நிலையில் இருந்தபடியால் இவர்களுக்கும் அந்த நிலை இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பிளாக்ஸ் வந்து ஸ்லேவ்ஸாக வந்தவர்கள், அந்த ஸ்லேவ்ஸ் மென்டாலிட்டியில இருந்து இன்னும் அவர்களால் விடுபட முடியாத ஒரு நிலை இருக்குது. அவர்கள் இன்னும் தாழ்ந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். அதே பாடுதான் எங்களிலும் இந்த ஜாதியால ஒதுக்கப்பட்டவர்கள் எவ்வளவுதான் மாற்றம் வந்தாலும் அந்த அந்த கேப்பை பிடிக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அதை அரசாங்கங்கள் போன்றவைகள் முயற்சித்து சட்டப்படியாக கொண்டு வந்தாலே ஒழிய அதை மாற்றுவது சிரமமாகத்தான் இருக்க போகுது. அது 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 அந்த கலாச்சாரமாகவே அதை அமைத்து விட்டது. அங்கே நான் பொதுவாக இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லாரையும் வந்து திரைப்பட நடிகர்கள் அவர்கள் எல்லாம் சேர்வோடு கூப்பிடுறாங்க. சேர்வோடைய தேவை இங்கே வந்து சேர்ன்னு சொல்லி சும்மா அந்த கஸ்டமர் சர்வீஸ் போன கஸ்டமர் நம்பர் 1 சொல்லுவாங்க, கஸ்டமரை சேர்ன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றும்படி வேற யாரையும் சேர்ன்னு கூப்பிட மாட்டாங்க. மிஸ்டர் ஜோன் தான் யாரா இருந்தாலும். அந்த சமத்துவ உணர்வு, அந்த தன்னுடைய செல்ஃப் டிக்னிட்டியை விட்டுக்கூடாத தன்மை ஒன்று இந்த கலாச்சாரத்துல இருக்குது. ஆமா, அதுதான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வந்து சுய என்ன சொல்லுவாங்க இங்க பெருசா சுயமரியாதை, இங்க ஒரு பெரிய வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு, சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு. என்ன மரியாதை இருக்கு? பிச்சை எடுக்கும்போது சுயமரியாதை எப்படி வரும்? இங்கே பிச்சை எடுக்கிறவனும் ரெஸ்டாரண்ட் வந்து அந்த காசை கொண்டு வந்து சாப்பிடலாம், அவன் சேம் ரைட்டோட தான் இருப்பான். ஐயா இங்க நான் பார்த்துருக்கிறேன் ஐயா. இப்ப இந்த பிச்சையை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இங்கேயும். போக்கு சில இடத்துல காலை 8 மணிக்கு வருவினோம், அவை பேன் ஹேண்ட்லிங் செய்து கொண்டு இருப்பினோம். 12 மணிக்கு அவை பிரேக் எடுத்து லஞ்சுக்கு போடுகிறோம். அந்த நான் காண்றவையே நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் போய் லஞ்ச் பண்ணுறதுக்குள்ள அவையும் வந்து அதில் லஞ்ச் பண்ணுவாங்க, வந்து இருப்பாங்க. அப்புறம் அப்போ தொழிலாட்சி. ஆனால்
அந்த அவங்களையும் சமனாத்தான் கவுண்டர்ல ட்ரீட் பண்ணுவாங்க. வித்தியாசம் இல்லை. அந்த நிலைப்பாடு ஒன்று இருக்குது இங்க. ஓ என்ன தொழில் செய்தாலும் ஆ, அது அதை வித்தியாசமாக தீர்மானிக்காத ட்ரீட் பண்ணாத ஒரு தன்மை ஒன்று இருக்குது. ஓ அங்கே ரெஸ்டாரண்ட்ல அமர்ந்து சாப்பிடுவாங்களா இல்ல வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்களா? இல்லை, அவங்க சாப்பிடுவாங்க. ஓ வெரி குட். ஏன் சாப்பிடுவாங்க. வந்து அவங்கள வெளிக்கிடுத்தே இல்லை. அவங்க அந்த அந்த செக்யூரிட்டி வந்து சில நேரம் அவங்கள வெளிக்கிடுத்துவாங்க. அவங்க வந்து இப்போ ஸ்மெல் அப்படி இப்படி அந்த 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 க்ரௌடோட இருக்கிறதுக்கு மென்டல் இதாக இருக்கிறவங்களை மட்டும் தவிர மற்றவங்க இருந்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சமத்துவ உணர்வு இன்றைய சமுதாயத்தில் இருக்குது. அதுதான் நாங்கள் அங்கே அந்த ஜாதிகளை கொண்டு வந்து பரம்பரையாக அவர்களை ஒடுக்கி விட்டோம். ஆமா. எனக்கு இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப இந்த பிராமணர்கள் இப்ப நாங்கள் சில இடத்துல நாங்களும் தவறு செய்கிறோமோன்னு எனக்கு ஒரு நான் நினைப்பது உண்டு. இப்ப கோயில்ல பூசை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சம்பளத்துக்கு வேலைகிறார்கள். எல்லாரும் சம்பளத்துக்கு வேலைகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு அவர்களை குருவென்று ஏற்று அவர்களுக்கு நாங்களே அவர்களுக்கு அளவுக்கு மீறின மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. குருவானவர்கள் இருக்கிறார்கள், குரு என்ன ஞானம் பெற்றவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டுட்டு இவர்களை சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நாங்களும் சில நேரத்தில் கூடுதலான மதிப்பை கொடுத்து அப்படி ஆக்குறோமோன்ற ஒரு உணர்வு இருக்கு. ஓ அப்ப அவர்களையே நாங்கள் தங்களை பெரிதாக நினைத்துக் கொள்ற அளவுக்கு நாங்களும் அவர்களை ஆக்கி விடுகிறோமோன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஐயா. ஏன்னா அது மதிப்பு தருகின்ற போது அதான் தானாகவே அந்த நிலைக்கு அவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஐயா. அவர்கள் அந்த ஆரம்ப காலத்திலேயே அருணாச்சல மகாலத்தில் அந்தனர்கள் அந்த ஞானம் பெற்றவன அந்த பிரம்ம இதை அறிந்தவர்கள் விளக்கம். இப்ப இருப்பவர்கள் தொழிலுக்கு சம்பளத்துக்கு வேலைகிறார்கள். அப்ப அவர்கள் மந்திரத்தை படிச்சிருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை சொல்லுகிறார்கள், பூச முறையை செய்கிறார்கள். அதை செய்கிறார்களே தவிர மற்றபடி அவர்களும் செய்வது சம்பள தொழில். ஆமா, நாங்கள் தான் அவர்களை குரு சாஸ்திரத்தை வச்சு மதிப்பு கொடுக்கிறோமோன்ற ஒரு இது இருக்கு. அவர்களை பெரியாக்களாக ஆக்கி விட்டுறோம். ஆமா, ஏன்னா நம்ம போய் ஆனாலும் இங்க காலை விழுவது அது மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுங்கய்யா. இருக்கு ஐயா. ஓ இங்க இந்த எங்கட ஐயர் மாதிரி இருக்கு. மற்ற மதங்கள்ல அப்படி இல்லை, எங்கட மதங்கள்ல இருக்கு. ஓ இங்க கோயில்ல நடக்குது ஐயா. ஐயா ஐயா பதினெண்டு ஐயா, நான் ஐயாட்ட ஒரு விளக்கம் கேட்கணும்னு யோசிச்சுன்னா, ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை கேட்கலாமோன்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் கேட்கல. ஆனால் இப்போ கேட்கணும் மாதிரி வந்துட்டுது. அதுக்கு மேலே சிவாஜியா சொன்னதை பற்றி ஒரு சின்ன ஒரு அனுபவம்னு சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு நேற்றுக்கு நடந்தது. ஒரு கோயிலுக்கு நான் என்னுடைய தம்பி ஒரு பெரிய அபிஷேகம் செய்கிறது அந்த கோயிலில். அப்போ அதுக்கு நானும் போனால் பெரிய எனக்கு அன்கம்ஃபர்ட் பெரிய ஆத்திரமாக இருக்குன்னு சொன்னால், அங்கே நிற்கிற அந்த குட்டி குட்டி ஐயா வேறு சொன்ன மாதிரி, ஐயா சிவாயா சொன்ன மாதிரி சரி உங்களுக்கு நிற்பார். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக்கெல்லாம் அங்கே நிற்பினோம். நின்றுட்டு அந்த எல்லாம் முடிய அந்த ஆசீர்வாதம் செய்கிறது அந்த அப்போதான் அந்த பெரிய ஐயர் வருவார். கொண்டு அரிசியில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரையும் கூப்பிடுவார். அந்த குட்டி 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 எல்லாரையும் வந்தால் எல்லாரும் கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுக்கொண்டு எல்லாரும் ஆசீர்வாதம் செய்த உடனே எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். அப்போ இப்போ அது ஒரு 10 இயர்ஸாக நடக்கு. ஆரம்பத்தில் குட்டியாக்களுக்கு 10 ரூபா, பெரிய ஆளுக்கு 25 ரூபா, 30 ரூபா. இல்லை இப்போ பார்த்தால் குட்டி
ரூபா, பெரிய ஆளுக்கு 50 ரூபா. இல்ல என்ன பெரிய பெரிய ஆத்திரமா இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு தான் குட்டி குட்டி ஆட்கள்லாம் வந்து தூரம் தூரத்துல எங்கேயாவது வேற வேலை செய்து கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த அந்த காசு கொடுக்குற நேரம் மாத்திரம் அவங்க ஓடிடுவாங்க. ஓடியிருந்தால் அவன் வந்து அந்த ஆசீர்வாதம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அந்த டைம்ல அப்படி இல்லை. ஆனால் இதை நான் சொல்ல முடியாது என்று சொன்னா நான் சொன்னேன்னு சொன்னா என்ன பிடிச்ச வழியில விடுவாங்க, இல்லாட்டி என்ன பைத்தியாரமாக்கி போடுவாங்க. அப்ப நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் அதுக்கு தலையை நொட்டி கொண்டு நிற்கிறது, அங்கே தலையில போட்டு விடுவாங்க, அவ்வளோ சத்தம் பண்ண வந்துடுறாது. அது சிவாயா சொன்னது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நான் இந்த பக்கம் கேட்கணும்னு சொல்லி சொன்னது என்ன சொன்னா, இப்போ நான் போன சிந்தனைக்கு வரையில் என்று சொன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபியூனரல் ஒன்று சொல்லி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஆள் வந்தவர், அவர் வயசு போனவர். என்ன மாதிரி சொல்லிச்சா, நான் அதுக்கு வந்து அந்த சடங்கு முழுக்க பார்த்துக்கணும். அந்த ஃபியூனரல் அந்த அவங்க லாஸ்ட் ரைட்ஸ் அது செய்வாங்க, அந்த மரணச்சடங்கு அதில் பார்த்துக்கணும். எனக்கு பார்க்க அது பெரிய பெரிய படிச்சாக்கள் எல்லாரும் எல்லாரும் இருக்கணும். பார்க்க அது ஒரு சிறுபிள்ளைத்தனம் மாதிரி. நீங்க சொல்லுவீங்க அந்த தேர்திருவிழா வந்து அந்த இதை பற்றி சொன்னீங்க, அந்த சிறுபிள்ளைகளில் விளையாடுற மாதிரியான அப்படி ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. எனக்கு அதே மாதிரி தான் அதை பட்டுதுன்னு சொல்லி சொன்னால், பக்கத்தில் நின்ற ஓடியன்னு சொன்னார், அது இந்த பஞ்சமியில் வந்த படிக்கனால அந்த அந்த வீட்டில் ஆக்களையும் அதை கொண்டு போக போகுது. அதுக்கு பரிகாரமாக அந்த முட்டையை ஃபீனால் அந்த அந்த கொஃபினுக்குள்ள கொஞ்சம் ஒரு சீலைக்குள்ள முட்டையை வச்சு விட்டா அது தோசை நீங்கும் சொல்லி ஒரு இதை கொண்டு போயிட்டாரு. அப்போ வந்து கிரியை நடந்து கொண்டு இருக்கு. ஒரு தடவை அந்த அந்த கிரியை செய்கிறவர்கிட்ட கேட்டார், இதுக்கு என்ன செய்கிறோன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஒரு தென்னங்கண்டு வச்சு விட்டால் அந்த தோசை நீங்கும்னு சொல்லி. சின்ன தென்னங்கண்டு. அப்ப பெரிய எனக்கு ஒண்ணுமே அடிக்கணும் மாதிரி இருந்துன்னு சொல்லி அந்த நேரத்துல. அப்போ அந்த வீட்டு அந்த 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 ரிலேட்டிவ்ஸ் அந்த அந்த இறந்தவற்ற கடைசி மகனும் ஆரவோ தென்னங்கண்டுக்காக ஓடி விட்டார். ஓடி போய் தேடி தென்னங்கண்டு கிடைக்கல. அந்த எனக்கு அந்த ஒரு தென்னங்கண்டு மாதிரி ஒரு மரம் ஒன்று நிற்கு, சின்ன அந்த வீடுகளில் வடிவு வைக்கிறது. அவர் அதை கொண்டு வந்து ஐயா சொன்னா பரவாயில்ல, தென்னங்கண்டு மேலே தான் இருக்குன்னு சொல்லி போட்டு அதையும் மடிக்கிறதுக்காக வைக்காச்சு. எனக்கு எனக்கு அந்த எல்லாத்தையும் பார்க்க நானும் அதுக்கு நின்று ஆகணும்னு சொன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படி சொல்லி கொண்டு அந்த கிரியை அந்த தலைக்கு எண்ணெய் வச்சு பேந்து வாய்க்காரிசி அப்படி இப்படிலாம் எல்லாம் செய்து போட்டு பேந்து நெஞ்சாங்கட்டை அதில் இதெல்லாம் நடக்குது, சின்ன சின்ன நடக்குது. நாங்கள் இந்த நெஞ்சாங்கட்டை வைக்கிறது, அந்த நெஞ்சாங்கட்டை வைக்கிறதுக்கு ஒரு மச்சான் முறையினால் தான் வைக்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு ரெண்டு ஒரு நாள் பிடிச்சி என்ன பிடிச்சிட்டார், இவர் தான் மச்சான் முறைன்னு சொல்லி. அதுக்கு சின்ன கட்டை, இந்த நெருப்பு குச்சி மாதிரி ஒரு நெருப்பு குச்சி மாதிரி ஒரு சின்ன கட்டை ஒன்றை தந்து அது நெஞ்சாங்கட்டையில் நெஞ்சில் வைக்க வேணும். அப்ப எனக்கு தெரியுது அது விளையாட்டு ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது, ஆனால் வச்சு ஆகணும். அப்ப விரும்பாவிட்டாலும் அதுக்குள்ள அப்படியே வச்சுட்டு அப்போ எனக்கு அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சிந்தனை செய்யறதுன்னு ஞாபகம் வந்தது. ஒன்றுமே பண்ண முடியாது, அதை பற்றி கதைக்கவே முடியாது. எங்க சமுதாயத்தில் வந்தால் எல்லாரும் எல்லாரும் செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப கேள்வி என்று சொன்னால், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு நாளை என்ன செய்ய முடியும் ஒன்று, அது ஒன்று. அடுத்தது எங்கிட்ட சமுதாயத்துக்குள்ள இப்படித்தான் பெரும்பாலும் இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா அது. இப்படியான சமுதாயத்துக்கு நாங்கள் பெரிய சிந்தனை எல்லாம் செய்யற போதெல்லாம் கேட்டு இப்படியான சமுதாயத்துக்கு எங்களாலே என்ன செய்ய முடியுமா அது திருத்துறதுக்கு, அதான் கேள்வியா. ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா. அதான் அது என்ன ஐயா, பெரும்பாலானாக்கள் அப்படித்தான். ஏன்னா எல்லாம் இப்ப நம்ம பேசுவது எல்லாமே நிறைய பேர் கேட்குறாங்க. இருந்தாலும் எத்தனை பேருன்னா சும்மா ஒரு வெரி நெக்லிஜிபிள் குவான்டிட்டி தான் கேட்குறாங்க. 100 பேர் 150 பேர் 200 பேர் இவ்வளவுதான் கேட்குறாங்க. இவர்களையும் எவ்வளவு பேர் நம்ம வெளியே போய் பேச முடியும், வெளியே சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே சமுதாய ரீதியான ஒரு மறுமலர்ச்சி வராத வரைக்கும் நாம யார்ட்டையும் போய் பேச முடியாது. பேசினால் விபரீதமாகவும் செய்யலாம், அது ஆபத்தாக கூட முடியும் சில சமயங்கள்ல. அது மாத்திரம் இல்லை, அந்த அந்த பூஜை செய்கிறவர் அந்த அதில் செய்து கொண்டிருக்கிறவர் அவரை கடவுள் மாதிரி அவர் என்ன சொன்னாலும் அங்க அங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு வாக்கு இல்லை. அதை பற்றி அவர் சொன்னா அது வேத வாக்கு மாதிரி.
அப்போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ என்னையா அந்த நான் எனக்கு முந்தியெல்லாம் போய் அந்த ஃபியூனரல் ஹோமில் ஒரு இப்படி ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை சிஸ்டமாக நடந்து இவங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூத்திட்டாங்க. பூத்தி என்ன போன முறை அவன் அந்த பரமளம் அடிக்கிறதுக்கு தானே. ஆமா, அதெல்லாம் கொண்டு வந்து அடிச்சு அவன் கடைசியா அந்த ஃபியூனரல் ஹோம்காரன் இந்த கதவெல்லாம் பூட்டி கட்டி அவனுக்கு காசு போனேன். அப்போ அடியும் கொண்டு விட்டாச்சு. எல்லா திருவிழாவும் செய்கிறாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்க இந்த இப்படி கிரியைகள் செய்யறது வந்து இப்ப இப்ப என்னன்னு கண்டால் இப்ப பார்த்தேன் அவங்க இந்த தலைக்கு அந்த எண்ணெய் வைக்கிறோம் இதெல்லாம் தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சு பேந்து அந்த வாய்க்கரிசி எல்லாம் போட்டு அப்படி எப்படியெல்லாம் கிரியெல்லாம் செய்யணும். இது செய்யறதுன்ற அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு, மறைமுகமான காரணங்கள் ஏதாவது இருக்குமா? இப்ப அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைய அப்படி எப்படி ஏதாவது இருக்குமா ஐயா அதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படி ஒன்று இல்லை. அப்ப ரைட். அப்ப இதெல்லாம் ஐயா உருவாக்கினது வந்து ஒருதன் வந்து ஒரு ஒரு சமூகமும் ஒருதன் வந்து தங்கண்ட நன்மைக்காக உருவாக்கி விட்டுட்டாங்க. அது அப்படியே அந்த அறிவில் மக்களும் வந்து அந்த சிந்திக்காமல் ஓடிக்கொண்டு இருக்கணும் அதை செய்து கொண்டு. ஆமா ஐயா அதான் ஐயா. ஐயா ஒன்று ரெண்டு இல்லையா, இது பெரும்பாலும் எங்கிட்ட இப்படித்தானே ஐயா கணக்கு இல்லை எங்க சமுதாயத்தை பத்தி எல்லாம் இப்படித்தானே ஐயா. ஆமாமா, இங்கேயும் அப்படித்தான். மற்ற நாடுகள் மற்ற மதங்கள் அதே கோட்பாடுகள் தான் வச்சிருக்கிறாங்க. ஐயா என்ன ஒரு கேள்வி ஐயா என்னன்னு கண்டா எனக்கு கேட்க அப்ப எனக்கு வந்ததுக்கு இன்னைக்கு கேட்க ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதை இருக்க முடியாம இருக்குது. அப்ப நான் இன்னொரு சிந்தனை யோசிச்சேன். இந்த வேதாத்தியத்துக்கு வந்து இந்த சிந்தனை எல்லாத்தையும் மண்டைக்கு போட்டபடியால தான் எனக்கு அதுல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு அந்த அறிவில்லாம விட்ட நான் கொஞ்சம் சிமுத்தாவியோட இருந்திருப்பேனோ அனுபடியா. அப்ப இது நான் ஒரு இல்லையா நான் நினைச்ச சொல்றேன் ஐயா உங்கள்கிட்ட. அப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள அப்படி போகைக்குள்ள இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த சிந்தனை வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவுடனே எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வருது. எங்கிட்ட சிமுத்தை சங்கம் இல்லாம போகுது. அந்த நேரத்தில் நான் யோசிக்கிறது சில பெரும்பாலும் யோசிக்கிறேன் நான் இந்த அறிவை மண்டைக்கு போடுறதால இந்த சமுதாயத்துக்கு இருந்து நான் ஒரு விட்டுமுட்டு படுறேனோ அப்படியான ஒரு சிந்தனையும் பாருது. அப்படியே விட்டுமுட்டு வர்றான்னு கண்டா இந்த சமுதாயத்துக்கு வெளியே போகணும். ஆனால் வெளியே போய் ஜீவிக்கிறா என்ற என் சமுதாயத்தை நான் வாழ்ந்து பழகிவிட்டேனே நான். ஆமா அப்ப இல்ல ஐயா ஐயா அப்ப ஐயா இது இல்லை நான் உங்களுக்கு திருப்பி கேட்கறது என்னன்னு கண்டா அப்ப இந்த அறிவுகளை நாங்கள் கிடைக்கிறதால கிடைச்சு என்ன செய்ய இந்த வாழ்க்கையை என்ன செய்ய முடியுமன்றது நான் உங்களை இப்போ என்ன எல்லாரையும் பார்த்தேன். எல்லாரும் மேலே ஸ்மூத் அவைக்கு குளோரிச்சினா முடிய பேர் தோஞ்சி சாப்பிட்டுச்சுன்னா சந்தோஷமா கதைச்சிச்சுன்னா பேச்சுன்னா பலி ஸ்மூத்தாக போட்டுனோம். எந்த மண்டைக்கால வந்து ஆராய்ச்சி இப்போ நடந்துகொண்டு இருக்குது. அப்போ இந்த நாலேஜ் இப்போ நாங்கள் நல்ல விஷயம், நாலேஜ் வர்றது நல்லது. எனக்கு கணக்கு நான் அப்போ சொன்ன மாதிரி சின்ன ஒரு லைட் ஒன்று தெரிகிற மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் அந்த சமூகத்துக்கு எப்படி இருக்கே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த சமூகத்தோட சேர்ந்து நடக்க முடியாத ஒரு அந்த அதாவது வெளியே நடிக்க வேண்டியிருக்கு ஐயா. ஆமா ஆமா, அதாவது தெரிந்தும் தெரியாதது போல் நடந்துக்கணும். ஆமா ஐயா அதுதான் ஐயா அந்த மாதிரி தானே ஐயா போகுது. வாழ்கிறோம் ஐயா. வாழ்க்கமுடன் இதெல்லாம் சமுதாயத்தினுடைய அவலங்கையா. நம்ம ஒன்றும் தனி மனிதனா போய் ஒன்றும் பண்ண முடியாது. மகர்ஷி அவர்கள் 60 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் மாற்றங்கள் நிகழ்ந்துடல சமுதாயத்துல. ஸோ என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லையா நான் இன்னொன்று சொன்னேன் சும்மா உங்களுக்கு நான் ஓப்பனாக கதைக்கணும் உங்களோட என்ன சொன்னால் இந்த உங்களோட சிந்தனை எல்லாம் நான் அந்த ஃபேவரட்ல எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இடையில பார்க்குறது. முதல்ல இருந்து அந்த வாழ்வியலில் தொடங்கிய நாள்ல இருந்து இடையில சும்மா இன்பார்ட்ல ஒரு ஜஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் சொல்லி எத்தனை பேர் இதை வியூ பண்ணி இருப்பினோம்னு சொல்லி அதுவும் பார்க்குறேன். எத்தனை பேர் அது அப்போ அவரேஜா பார்த்தேன் ஒரு 150 அவரேஜா ஐயா சரியா அவ்வளவுதான் வரும். அப்போ நான் யோசிக்கிறேன் உலகம் இருந்தும் அப்போ இந்த இதை பார்த்தது வந்து 150 பேர் அதில் நான் செய்த திருப்பி பார்த்து அது நம்பர் குடிச்சது அதுவும் தெரியாது. அப்ப ஐயா உலகத்தை ஐயா திருத்துறையா நோட் ஈஸியா இந்த முடியாதுங்கய்யா. முடியாது. அதாவது ஈஸியா கடினமா என்பதை விட இன்றைக்கு நம்ம அளவில் ஒண்ணும் முடியாதுங்கய்யா. ஆமாய்யா அதான் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இந்த கேள்வி பதில் பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம். இன்றைய குருவின் குரல்
73வது வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.